பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட நாம் அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக கர்த்தருக்கு சித்தமானதை மட்டுமே நம்ம செய்கிறத எப்படி நம்ம சரியான முடிவுகளை எப்படி எடுக்க முடியும், எப்படி நம்ம டிசிஷன் மேக்கிங் அப்படின்வாங்க இல்லைங்களா. நம்மளுடைய லைஃப்ல சில காரியங்களை கரெக்டா டிசிஷன் எடுக்கணுமா இருக்கும் இல்லைங்களா. தவறான டிசிஷன் எடுத்தா என்ன ஆகும்? நான் எடுத்த அந்த டிசிஷன் மூலியமா என்னெல்லாம் நடக்க போதோ அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் இல்லைங்களா. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பொருட்களை வாங்குறதுல இருந்து பிடிச்சு கல்யாணம், பிள்ளைகளோட எஜுகேஷன், எந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுக்கு அந்த தெளிந்த புத்தி அப்படின்றது ஒண்ணு அவசியமா தேவை. நம்மளுக்கு தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்? நாம் எடுக்கின்ற அந்த முடிவுகள் தவறாக போய் முடியும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கணுமா இருந்துச்சு, அத்தியாவசிய தேவைகளான சில பொருட்களை போய் வாங்கணும், ஒரு மொபைல் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். போய் மொபைல் வாங்க போறேன், ஒரு கம்பெனில போய் செலக்ட் பண்ணிட்டேன். மொபைல் பில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பில் ஜென்ரேட் பண்ணதுக்கு அடுத்து, இல்ல இந்த மொபைல்ல நான் எதிர்பார்த்த ஃபியூச்சர்ஸ் எதுவுமே கிடையாது, என்னோட வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுல இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து, நம்ம பில் ஜென்ரேட் ஆனதுக்கு அடுத்து நான் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அடுத்து அவங்க பில் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். திருப்பி எந்த கடையில வாங்கியிருக்கிறோமோ அதே கடையில நான் ரிட்டர்ன் தரேன், இதோ நீங்க அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க, நான் வேற மொபைல் வேணா பாக்குறேன், வேற வண்டி வேணா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா முடியுங்களா? முடியாது. அவங்க சொல்லுவாங்க, மொபைல்ல எத்தனை பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க இங்க இல்லை, நீங்க வாங்கின இடம் எதுவா இருந்தாலும் இதுக்குன்னு சொல்லி கஸ்டமர் கேரு, இதோ சர்வீஸ் சென்டர்ஸ், இது போல இடங்கள் இருக்கும், அங்க போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஜஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற சில பொருட்களுடைய விஷயங்களை நம்ம எடுக்கின்ற தீர்மானமே தவறாய் போய் முடியும் பொழுது அதைத்தான் பயன்படுத்தி தீர வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த கல்யாணம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது, பிள்ளைகளோட எஜுகேஷன் அப்படின்றத பார்க்கும்போது, அவங்களுடைய வேலைகள் அப்படின்றத பார்க்கும்போது, நம்ம தவறான முடிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பாதையில நம்ம நடந்துதான் தீரணும். இப்போ ஒரு பிள்ளைகளை போய் எஜுகேஷன் ஒரு ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தவறான ஸ்கூலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சிலை வழிபாடு செய்ய சொல்றாங்க, அங்க பிள்ளைகளுடைய அந்த சாட்சி இல்லாமல் அவர்களுடைய நடக்கையில் வித்தியாசங்கள் காணப்படுது, உலக ரீதியான சில பிஹேவியர்ஸ் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கிட்ட அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க. இது எல்லாமே தெரியும், ஆனாலும் அப்படின்னு சொல்லி அதுதான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண, அட்மிஷன் ஆனதுக்கு அடுத்து ஒரு வருஷம் முடிகிற வரைக்குமே அதே ஸ்கூலுக்கு தான் பிள்ளை போய் ஆகணும் இல்லைங்களா. கல்யாணம் பண்ணும்போது ஆகட்டும், கல்யாணம் பண்ணிக்கும் போது ஆகட்டும், பெண் எடுக்கும்போது கொடுக்கும்போது, எந்த விஷயங்களே இருக்கட்டும், இதுல சரியான தீர்மானங்களை எடுக்காம போகும்போது கூட என்ன ஆகும், நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அடுத்து அந்த நபர் தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் இல்லைங்களா. அப்படின்னா தீர்மானம் என்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுக்க வேண்டிய அந்த டிசிஷன் அப்படின்றது நேர்த்தியாக நன்றாக இருக்க வேண்டும், அது கரெக்டான டிசிஷனா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்குடைய பைபிள் ஸ்டைல நம்ம தெரிஞ்சுக்க போறது எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கரெக்டான டிசிஷனை எப்போ எடுப்போம், தவறான டிசிஷனை எப்போ எடுப்போம் அப்படின்ற அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம அறிஞ்சுக்க போறோம். இதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். மத்தாய் 7வது அதிகாரம் 3-5. மத்தாய் 7வது அதிகாரம் 3-5. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமென். ஆமென். என்னங்களா தேவனுடைய வசனம். இதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் நம்மளுடைய தீர்மானத்தையும் நம்மளுடைய முடிவையோ சொல்லுகின்றதுக்கு முன்பதாக நான் எந்த நிலைமையிலிருந்து பேசுகிறேன் என்றது மிக மிக அவசியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்றதுதான் ரொம்ப வந்துட்டு அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஒரு சகோதரனுக்குள்ள பாவம் என்கின்ற அந்த துரும்பு இருக்கிறது. அது துரும்புதான் என்கின்றத அறிந்து கொண்ட ஒரு சகோதரன் வந்து அதை துரும்பை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் உத்தரம் இருக்கிறது என்று சொல்லி. அப்படின்னா அவனுடைய கண்ணுல உத்தரம் அப்படின்னு சொன்னா என்ன? அவனுக்குள்ள அநேக கீழ்ப்படியாமின் செயல்கள் இருக்கிறது. ஆமா, அது பாவம்தான். நீ ஒரு காரியத்தை பார்த்த, அது பாவம்தான். ஆனா அது எப்படியாக அதை எடுத்து போடும் என்கிறதுக்கு நன்றாக வகையை தேடுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உன்னுடைய கண்கள் இருக்கின்ற உத்தரத்தை நீ வந்து எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லைங்க இங்க சபை வந்துட்டு ஏதோ எனக்கு அந்த அளவுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லப்பா டிசைபிள்ஷிப் இந்த லைஃப் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயங்களை குறிச்சே ஆகட்டும், நான் வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது போல ஏதோ விஷயத்த எனக்கு தோன்றது போல நான் பேசிட முடியாது. நான் பேசி இல்ல நான் இப்படி டிசைட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி உக்காந்துருந்து நான் யோசிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் இத வசனத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்த நான் டிசைட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா. ஏன்னா எனக்குள்ளேயே நிறைய கீழ்ப்படியாமைகள் இருக்கிறது. அந்த கீழ்ப்படியாமைகளை நான் முற்றிலுமாக மாற்றிக்கொண்டு நான் தேறினவனாக தேவனுடைய வசனத்துக்கு பயந்து அதுக்கு நான் உடம்பட்டு கீழ்ப்படுதலோடு நடக்கின்ற ஒரு சகோதரனாக இருக்கும்போது என்ன நடக்கும்? என்னால கிளியரா சொல்ல முடியும், இது இந்த வசனத்தின் அடிப்படையில இருக்கு, இது செய்யறது நலமாக இருக்கும், கர்த்தருடைய பார்வைக்கு கண்டிப்பா நன்மையானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டா நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்? அந்த டிசிஷனை நம்மளால எடுக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குருடனுக்கு வழி காமித்தால் என்ன ஆகுங்களா? இருவரும் குழியில் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏசுப்பா வந்துட்டு ஆசியால இருக்கின்ற அந்த 7 சபைகளுக்கு எழுதும் பொழுது ஒரு சபையை குறித்து பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு ஏசுப்பா? நீ கண் தெரியாத குருடனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? கண் தெரியாத குருடனோ கண்கள்ல உத்தரம் இருக்கு அப்படின்றத ஏசுப்பா எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தை தான் உத்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கீழ்ப்படியாமைகள் என்கிற ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த விஷயங்களை விட்டு நம்ம அந்த விஷயங்களை மாற்றிக்கொண்டு பின்பு ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னும் போது கரெக்டா நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு சித்தமானத முறைமையின்படியாக நம்மளுடைய தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லுகிறார். சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2. யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். ஆமென். ஆமென். போதர்களாய் இருக்கிற நமக்கு கடினமான தீர்ப்பு உண்டென்று அறிந்து உங்களுக்குள் அநேக பேர் போதர்கள் ஆகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு அறிகுறை சொல்லுது. எப்படி அறிகுறி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ நம்மில் அநேகர்கள் தவறுகின்றது உண்டு அப்படின்றாரு. அப்படின்னா நம்மில் அநேகர்கள் தவறுகிறவர்களாக இருந்தால் அதனால் என்ன நடக்கும்? நாங்கள் உபதேசகர்களாக இருக்கின்றதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதோ நான் ஒரு தவறில் இருக்கும் பொழுது அந்த தவறு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தோணாது இல்லைங்களா? இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 50 ரூபாய் திருடுறவனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய் திருடுறவனும் 5000 ரூபாய் திருடுறவனும் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது 5 ரூபாய் திருடுறவன் எல்லாரையும் நம்ம ஒரு காமனான ஒரு கண் பார்வையில் பாக்குறது போல இருக்கும். அவங்களுக்கு ஒரு அந்த கமிட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. ஏழைக்கு உண்டான கடன் எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 ரூபாய் இருக்கலாம், ஒரு 50,000 இருக்கலாம். அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் வந்துட்டு வசதியா இருக்கிறவங்க அவங்களுக்கு லட்சத்துல இருக்கலாம், லட்சத்துல அதுக்கு காட்டிலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உயர்வுல இருக்கிறவங்களுக்கு கோடியில இருக்கலாம் கடன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது போல விஷயங்களை பொதுவா பேசுகின்றது போல குருட்டாட்டத்து போல தீர்மானங்களை எடுக்கின்றவர்களை போல மாறிடுவோம். பாவத்தை பாவம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம காமிக்கவே நம்மளால முடியாது.
ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானும் அதுல இருக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் வேலையெல்லாம் பொதுவா தான், அது பொய்யெல்லாம் நார்மல் தான். நான் ஒரு 4 ஜனங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நார்மலா வந்துட்டு அந்த பரிகாசமா பேசுறதாகட்டும், இல்லைன்னா அவங்க எதனா மற்றவங்களை வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணும்போது அவங்களோட நம்ம சேர்ந்து இணைந்து சிரிக்கிறதாகட்டும், இதெல்லாம் காமன் அப்படின்றது போல. ஆனா வசனம் நம்மளுடைய கண்களை தெளிவிக்கும் இல்லைங்களா? கண்களை தெளிவித்ததுக்கு அடுத்து இந்த விஷயங்கள் தவறு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் நடக்கின்றவனாக நான் இருந்து சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையும் அந்த தீர்மானமும் அந்த முடிவும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்கும். தீர்மானம் எடுக்கின்றதுல தவறானா என்ன ஆகுன்றது? தவறானா திருப்பி திருத்திக்க போறோம். தவறு செஞ்சு தானே அதுக்கடுத்து தானே உலகத்தின் மக்களை இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது போல நாகரிகம் எல்லாம் தவறு செஞ்சுதான் வளர்ந்துட்டே போச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு செஞ்சு 4 முறை தவறு செஞ்சு 5வது வாட்டிக்கு கரெக்டா இது பண்ணிடுவாங்க அப்படின்றது. இதுதான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷர்களுடைய ஞானத்தின்படி பேசுவாங்க. ஆனா ஏசப்பா வந்துட்டு ஆதாமை தம்முடைய சாயலின்படியாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தம்முடைய சாயலம் என்கின்ற அந்த பரிசுத்தமான அந்த சாயல், அவருடைய ரூபம் என்கின்ற அவருடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் அவருக்குள்ள வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? விவசாயக்காரனாக இருந்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி விவசாயத்தை செய்யறது என்கிற ஞானத்தை, அந்த ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்கிறது, இதெல்லாத்தையும் தவறு செய்தாரு அப்படின்னு சொல்லி எங்கேயும் பார்க்க முடியாது இல்லைங்களா? பர்ஃபெக்டா தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் வைத்த எல்லா பேரும் அதுக்கு சிறந்ததாக இருந்தது, பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை எடுத்துக்கிட்டு இல்லப்பா இதுக்கு இப்படி பேர் வைக்க கூடாதுன்ட்டு சொன்னது போல அதுதான் தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள அப்படியே காணப்படுது இல்லைங்களா? அந்த குணாதிசயங்கள். அப்படின்னா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்கின்றவனாக இருந்து நான் உபதேசிக்கும் பொழுது அந்த உபதேசத்தின் மூலியமாக அநேகர் ரட்சிப்படைய முடியும். அதனாலதான் உங்களுடைய நீதி பரிசாயர்களும் வேத பாரர்களை காட்டிலும் அதிகமாய் இராமல் போனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டடைய முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா மத்தாய் 5வது அதிகாரத்துல பேசுறாரு இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணுமா? அவர்கள் இந்த சின்ன கட்டளைகளில் யாவற்றிலும் ஒன்றை எடுத்து போட்டு ஜனங்களுக்கும் அப்படி இந்த விஷயம் பரவாயில்லப்பா, இது உங்க சூழ்நிலை காரணத்தினால தானே, இது இந்த விஷயத்தினால தானே விடு அப்படின்றது போல கேர்லெஸ்ஸா தான் அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால, தனக்குள்ள அந்த கீழ்ப்படியாம இருக்கிறதுனால, தனக்குள்ள அந்த ஆசைகள் இருக்கின்றதுனால அது அப்படி எடுத்து இருக்கின்ற ஒரு சகோதரன் இந்த விஷயத்த செய்யற ஒரு இது தேவனுடைய வசனம் பகிரங்கமா கடிஞ்சுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அத இந்த மனுஷனும் அதுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த மனுஷன் என்னன்னு சொல்லி சொல்ல முடியும்? இல்லப்பா இது காமன்பா இது அப்படின்றது போல அதை அப்படியே எடுத்துக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? ஆக்கினைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் படியான அந்த எல்லா குவாலிபிகேஷனும் உபதேசிக்கின்ற சகோதரர்களுக்கு தீத்து 1வது அதிகாரத்துல இருக்கிற அந்த குவாலிபிகேஷன்ஸும் அத்தியாவசியமாக அநேகர்களுக்கு வழி நடத்துகின்றதுக்கு ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய நாவை பயன்படுத்துகிறதுனால இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம அதை வாஞ்சிக்கணும் இல்லைங்களா? அவர் தகுதிப்படுத்துகின்றவர் அவர் தான் இல்லைங்களா? சரி, அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாங்க. யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி. ஆமென். இங்க பாருங்களேன், ஒரு வேசித்தனத்தை செய்து கொண்டிருந்த ஒரு வேசிய கையங்களுமா பிடிச்சு ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. அப்போ அவளை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? மோசே இப்படியான துஷ்செயல்களை ஈடுபடுறவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கும்போது மோசே கிட்ட அந்த கட்டளை கொடுத்தவரே ஏசப்பா தான் இல்லைங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீனாய் மலை மேல அன்னைக்கு இறங்கி வந்தவர் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த ஏசப்பா கிட்டயே வந்து கேட்கும்போது அவர் அந்த கட்டளையை வந்துட்டு மறுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க எல்லா ஜனங்களுக்கும். உங்களுக்குள் பாவம் இராதவன் எவனோ அவன்தான் முதல் கல்லை அதோ அவள் மேல் எறியணும் அப்படின்னு சொல்லி. அந்த தகுதி யாருக்கு இருக்கும்? கரெக்டான அந்த ஒரு தீர்மானத்தையும் நியாய தீர்ப்பை செய்கின்ற அந்த தகுதி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா பாவம் இராதவனுக்குள்ள
அந்த தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க பாவம் இராதவராக இருந்தது யாரு? பரிசுத்தரா இருந்தது ஏசப்பா மட்டும்தான். மிச்ச பேர் எல்லாருமே கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? ஆனா ஏசப்பாக்கு என்ன தெரியும்? நம்ம சகோதரர் மூலியமா செய்தியை கேட்டோம். இருதயத்துக்குள்ள வார்த்தை உண்டாய் நம்மளோட உதடுகள் மூலியமா வருகின்றதுக்கு முன்பதாகவே அந்த வார்த்தை இன்னது என்கின்றத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால மனுஷங்களோட இருதயத்துல பேசுகின்றதே அந்த இருதயத்துல முளைக்கும் போதே அது என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்றாட வாழ்க்கையின் நடக்கை எந்த காரணத்துக்குனால இந்த ஸ்திரீ இந்த காரியத்தில் ஈடுபட்டால் என்ன நடந்தது எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? ஆனா எந்த காரணமா இருக்கட்டும், பாவம் பாவம் தான், காரணங்களை முன்வைக்க முடியாது. ஏசப்பா சொல்றாரு யாக்கோபு 1வது அதிகாரத்துல, மனுஷர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது அப்படின்னா காரணத்தெல்லாம் சொல்லாதப்பா, நான் இதனால கோவப்பட்டேன், இதை நான் எடுத்துக்கவே மாட்டேன், அவங்க செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட கேட்டுப்பேன், நீ எப்படி பிஹேவ் பண்ணணுமா இருந்துச்சு அப்படின்ற அந்த விஷயத்தை தான் ஏசப்பா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட சொல்லுவாரு இல்லைங்களா? கணக்கு கேட்கிற அந்த நாள்ல. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம எப்போ தெளிவாக ஒரு காரியத்தை நிர்ணயிக்கின்ற அந்த திறனை உடையவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதாகம் கண்களை தெளிவிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பயந்து நடக்கின்றவர்களாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அப்படி நடந்து கொள்கிறவர்களாக இருக்கும்போது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் கர்த்தருக்கு முன்பதாக உகந்ததாக இருக்கும். ஒருவேளை தவறான தீர்மானம் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தவறான தீர்மானத்துல ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணுவோம். இல்லப்பா இங்க போனா, இந்த ஊருக்கு போனா, இங்க படிச்சா இவ்வளவு காசு உழைச்சு சம்பாதிக்க முடியும், நாளைக்கு இப்படி பண்ண முடியும், அந்த காசு இருந்துச்சுன்னா நாளைக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஆகும். இது இப்படி இல்லை யோசிக்கிறது. இது வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமான முறை. இங்க போனா என்னுடைய மகன் பரிசுத்தமா வாழ முடியும், இந்த இடத்துல இருந்தால் ஏதோ என் பிள்ளை வந்து கர்த்தரை தேட முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தின் விஷயங்கள்ல ஈடுபடாம, பரவாயில்ல வாழ்க்கை சின்னதா தான் இருக்கும், சம்பளம் கம்மியா தான் இருக்கும், இல்ல என் பிள்ளை வந்துட்டு நாலேஜ் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, அது பொதுவா பேசிக்கா இந்த உலகத்தின் போராட்டத்துல எப்படிலாம் அது போய் ஒரு சிஇஓவா ஒரு பெரிய சீட்ல போய் உட்காரணும் அப்படின்னு ஒரு சின்ன எம்ப்ளாயா வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய பயமும் ஆண்டவர் யார் அப்படின்றதையும் அவன் அறிஞ்சுக்கிட்டு அவன் கரெக்டா அதை வகை பிரிக்கின்ற அந்த ஞானத்தோட அவன் நடக்கிறதுக்கு சரியான பாதை, ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் இப்படிதான் அப்படின்றத டிசைட் பண்ணும் இல்லைங்களா? நல்லா படிச்சிருக்கிற மாப்பிள்ளை விட்டுறாதப்பா, அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கும் இதோ வசனத்தின் அடிப்படையில கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது போல பாக்குறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம். அழகா இருக்காங்களேப்பா அப்படின்னு சொல்லி தங்கத்துல கிணறு கட்டியிருக்காங்கன்னா அதுல குதிக்க முடியுங்களா? குதிக்க முடியாது இல்லைங்களா? என்ன ஆகும்? செத்துருவோம். ஏன்னா அழகு அப்படின்றது ஒரு ஏஜுக்கு அடுத்து என்ன ஆயிரும்? மறைஞ்சிரும். 30 வயசு ஆனதுக்கு அடுத்து உடல்ல வித்தியாசங்கள் அதுக்கு அடுத்து காணப்படும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆயிட்டே வரும். ஏன்னா அதை விட்டு பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா அது எல்லாமே கடைசி வரைக்கும் இருக்க போறது பொய், மாயை. சூரியனுக்கு கீழே புதிதானது ஏதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். கனியற்ற அந்தகார இருளின் கிரியைகளுக்கு நீங்க உடன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அந்தகார அந்த கிரியைகளோட நீங்க உடன்படும் போது உங்களால வெளிச்சத்தை கண்டிக்கின்ற அந்த தகுதி உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா நீங்களே இருளுக்குள்ளதான் இருப்பீங்க. இப்ப இருளுக்குள்ளேயே இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வெளிச்சம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வெளிச்சத்தை பார்த்த உடனே தெரியும் இது வெளிச்சம் அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே கர்த்தரை அடையிறதுக்கு முன்னாடி ஜென்ம சுபாவம் கொண்டவர்களாக இருந்த, பாவம்னா மற்றவங்களை கொலை செய்யறது பாவம், பேசித்தனத்தை செய்கிறது பாவம் அப்படின்றது போல பெரிய பெரிய பாவங்களா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வீட்டுல வர்ற ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட உள்ளத்துல நினைக்கிற விஷயங்கள்ல இருந்து இது தவறு அப்படின்றது நம்மளுக்கு நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்றது போல நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்கின்ற அந்த வேதாகமத்தின் வெளிச்சம் நம்ம மேல பட நம்மளுக்கு ஒன்னொன்னா புரிய வந்துச்சு, நான் எவ்வளவு பெரிய பாவிப்பா, என்கிட்ட ஒரு விஷயமும் நல்லது அப்படின்றதே இருக்கலையோ அப்படின்னா நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், இதெல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்றத ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது தான் நம்மள ஏசுப்பா அது எல்லா விஷயங்களையும் தேட்டுறதுக்கு அடுத்து இல்லப்பா வயதானவர்களாக இருக்கின்றவர்களுக்கு நீங்க பார்க்கும்போது
வேதாமத்துல வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்க எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு வணக்கத்தை சொல்றதோ, அவங்கள விஷ் பண்றதோ, இப்படி அவங்கள பெரியவங்க அப்படின்றது அவங்களுக்கு வெளிப்படுத்துறது, நீங்க சிறியவங்க அப்படின்றது உங்களை தாழ்த்தி கொள்கின்றது குணம், கனப்படுத்துகின்றதுல முந்தி கொள்கிறது. இதெல்லா விஷயங்களும் வசனத்தின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ள இதெல்லாம் என்கிட்ட இருக்கவே இல்லையப்பா அப்படின்றது புரிய வந்துச்சு. நினைச்சு பார்த்தா துக்கம் தான் உண்டாச்சு இல்லைங்களா? இப்போ என்னால என்ன செய்ய முடியும்? அந்த அந்தகார இருளின் கிரியைகளோட நம்ம அதோட உடம்படாம இருக்கிறதுனால இப்போ அதை கண்டிக்க முடியும். சிலை வழிபாடு பாவம்பா, ரோஸ்ரி மூலியமாலாம் ப்ரே பண்ணாதுப்பா. மரியாள் அப்படின்ற ஸ்திரீ வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, அந்த தாயார் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து அவர்கள் பாக்கியவாதியாக இருந்தாங்க. நாமளும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவங்க கிட்ட ஜபிக்க கூடாது, அவங்கள இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தை எழுத வைத்தாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட ஜபிக்கணும் அப்படின்றது போல அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அடுத்த கட்டட சபைக்குள்ளேயே இருந்து நான் இவங்களை எல்லாரையும் மனமாற்றேன் அப்படின்றது போல நான் பழைய வாழ்க்கையில நினைச்சிட்டு இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாரு ஆண்டவர், வந்துருப்பா இங்க இருக்காத, இங்க இல்ல, இங்க நான் இல்லையே, உனக்கு தெரியுதே, டெய்லி வசனத்தை வாசிக்கிறிய, இது மூலியமா பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, வந்துரு பாரு, என் வசனத்துக்கு விரோதமா நிறைய செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இவங்க நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ப்பா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரையும் நான் டெய்லி பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்றது போல நிறைய பேர்கிட்ட பேசுறேன். ஆனா இவங்களை எல்லாருக்கும் சத்தியம் சொல்லாம, இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை நான் உண்டு பண்ணாம, நான் எப்படிப்பா இங்கிருந்து இவங்களை எப்படின்னா நான் எல்லாத்தையும் ஒத்துக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் உட்கார்ந்துருந்தா கடைசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் எடுத்த ஒரு தவறான டிசிஷன். ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருளுக்குள்ள இருந்து அது இருள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா? நான் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அடுத்து தான் என் கண்களை ஆண்டவர் தெளிவித்து காமிச்சாங்கப்பா, நிறைய பேருக்குள்ள கீழ்ப்படியாமைகள் இருக்குப்பா. ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள போய் விசிட் பண்ணும்போது ஏன் இவங்க சத்தியத்தை கேட்க மாட்டேன்றாங்க, இங்கெல்லாம் ஆவில நிரம்பி ஜபிக்கிறாங்களே, ஆவில நிரம்பி அப்படியே ஒவ்வொருத்தரும் கீழே உள்றாங்க, இந்த எப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களே அப்படின்றது போல நினைச்சிட்டு இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதுதான் தெரிய வந்துச்சு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்களால வசனத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்றது அதன் மூலியமா தான் தெரிய வந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் சொன்னாருன்னா அந்த வார்த்தையில உறுதியா நிக்கணும். நான் அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு வச்சுட்டு இது சரியில்லை அது சரியில்லை, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றது எனக்கு, அந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிற எனக்கு, அந்த வசனத்தின் அடிப்படையில நான் எனக்கு அந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கீழ்ப்படியாதவனுக்கு நான் புத்திமதியை சொல்ல முடியும். உணர்வுபூர்வமா சொல்றதுக்கும் ஓரளவு அப்படியே ஒரு கதை போல எனக்கு யாரோ சொன்னாங்க நான் போய் சொல்றேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆகையால் தூங்குகின்ற நீ விழித்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லி. எப்போ நம்மள பிரகாசிக்க செய்வார்? மத்தாய் 5வது அதிகாரத்துல இயேசுப்பா சொல்றாரு, உங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்தின் ஜனங்கள் முன்பதாக பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா நாம் இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிறது. ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்க்கும்போது மலை மேல் கட்டியிருக்கிற பட்டரம் மறைவா இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வீட்டுல விளக்கை கொளுத்தி எங்க வைக்க மாட்டாங்க, கட்டிலின் கீழே வைக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அது அந்த தீப ஸ்தம்பத்தின் மேல வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப வீட்டுல வர்றவங்க எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தீபத்தை போல ஸ்டார்ட் ஆனது சுடர்களை போல பிரகாசிக்கின்ற லெவலுக்கு. சுடர் அப்படின்னு சொன்னா பெரிய சுடரும் சிறிய சுடரும் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்துல எழுதப்பட்டிருக்கும், சூரியனையும் சந்திரனையும் குறித்து. அப்படின்னா நம்மளோட பிஹேவியர்ஸை தான் இயேசுப்பா சொல்றாரு. பாவம் என்கிற ஓலியான சேற்றுல நீயும் கூட படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாய். இது காமன் தானே. ஒரு ஆபீஸ் அப்படின்னு சொல்லி போனா, வெளி உலகம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகும்போது பாவம் என்கிறது சர்வசாதாரணம். போய் இல்லாம எந்த பிசினஸ் நடக்க போகுது? வியாபாரம் அப்படின்னு சொன்னா வியாபாரத்துல இது எல்லாமே சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஏசுப்பா நம்மளுக்கு சொல்லி இருக்கிறது. உன் வலது கண் உனக்கு இடர்லா இருந்தா அதை பிடுங்கி போடு, உன் வலது கை உனக்கு இடர்லா இருந்தா அதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி. ஏன் அதை தடுத்து போடணும், ஏன் பிடிங்கி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த காலகட்டம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு மேல
எந்த விதமான வேலைகளுக்கு போகும்பொழுது அந்த இடங்கள்ல அதிகமான வாய்ப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொய்யை நம்ம பயன்படுத்துகின்ற அந்த சூழ்நிலைக்கு அழுத்தத்துக்கு தள்ளப்படும். ஒரு கால் சென்டர்ல போய் வேலை செய்யற அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இது ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீங்க இது ஒத்துக்கங்க, இது எல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி பேசும். ஒரு மார்க்கெட்டிங் இவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அவனோட டார்கெட் மட்டும்தான், அவனை பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவனுடைய அத்தியாவசிய தேவைக்காக கலப்படங்களை பாக்குறீங்க இல்லைங்களா? எவ்வளவு கலப்படங்க. எல்லாருமே தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறதுனாலதான் எவ்வளவு பேரு. ஆனா அதுல நான் இருக்கிறேனா அப்படின்றதுதான் மிக மிக அவசியமான ஒண்ணு. இல்ல பிரதர், இது இல்லைன்னா என் ஃபேமிலி யாரும் ரன் பண்ணுவாங்க அப்படின்றது போல இருந்தாலும் கண்டிப்பா எஸ்பா கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டா எஸ்பா கண்டிப்பா நம்மள காம்பார் வழிய. நம்மளே தீர்மானத்தை சொல்றவங்களா இருந்தோம்னா இருள்ல இருந்து நான் என்ன பண்ண முடியாது, வெளிச்சத்தின் பாதிய என்னால கரெக்டா டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது இதுதான் அப்படின்றது போல சரியான முடிவை என்னால எடுக்க முடியாது. பண்ற எல்லாத்தையும் நான் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாமே தவறாதான் போய் முடியறது போல இருக்கும். அதுக்கு யார் குறை? சபை குறையா? இல்ல வழி நடத்துகின்ற சகோதரன் குறைய அந்த சகோதரர் மேல சொல்லலாங்களா? வேற யார் மேல சொல்ல முடியும்? குறை என்கிறது எனக்குள்ள இருக்கின்ற ஒண்ணு இல்லைங்களா? சரி, எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்கின்றத நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதாகம் நம்மளுக்கு புத்திமதியை சொல்லுது. வசனத்தை வாசிக்கும் போது நம்மளோட இன்டென்ஷன் என்னவா இருக்கணும், எந்த இன்டென்ஷனுக்காக வசனத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு 5 அதிகாரத்தை வாசிச்சுட்டா எனக்கு மன நிம்மதி கிடைச்சிரும், சமாதானம் கிடைச்சிரும். ஏசுப்பா வேலை விஷயத்தை பத்தி இன்னைக்கு குழந்தை இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா, ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இதுக்காக போயிட்டு இருக்கிறேன்னா, ஸ்கேனிங்காக, இல்ல எந்த வேலை விஷயமா போயிட்டு இருக்கிறேன்னா அப்படின்றது போல இந்த குறி சொல்றது போல வசனத்தை அப்படி பார்க்க கூடாது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வசனத்தை வாசிக்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் மூலியமாக அவர் வெளிப்படுத்தி நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக நான் எப்படி மாற முடியும், எதெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். எதெல்லாம் ஆண்டவர் பகைக்கிறார், காயன் போல இருந்தா ஆண்டவருக்கு விருப்பமா இருக்க மாட்டோம், நம்ம ஏபேல போல நம்ம இருக்கணும். நம்மளுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கணும், கண்களால காண்கின்றது அல்ல, காணப்படாதவைகளை நாம் தேடி நாடுகிறோம் அப்படின்றது போல அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்களை வேதாகமத்துல நம்ம வாசிக்கும் போது. அப்படின்னா வசனத்தை வாசிக்கும் போது அதோடைய முழு நோக்கம் என்னவாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானவனாக நான் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த விஷயங்களை அவர் விரும்புறாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்கணும். அதனால்தான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று வேதாகமத்தை பெராயா பட்டணத்தாரர்களை போல இவர்கள் சொல்லி இருக்கிறது வசனத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி சோதித்து சோதித்து பார்த்து பார்த்து வசனங்களை தேடி தேடி வாசிக்கிறவர்களாக இருந்தாங்க இல்லைங்களா? அது போல நம்மளும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அப்படி இருக்கிறவங்க சீக்கிரமா இதாவாங்க. சில பேர் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில வசனத்தை எதெல்லாம் எடுத்திருப்பாங்களோ 8 to 9, இது போல 8 to 9ல நீங்க ஓவராலா புரிஞ்சுக்கிட்டு இருந்திய உங்க வீட்டுல ஒரு 1 hour 1/2 hour நீங்க உக்காந்து இருந்து ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுக்கினதையே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டதையும் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அப்படியே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்குள்ள இருந்து ஏசப்பா ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கும் இன்னும் அந்த வசனத்துல இருக்கிற இன்னும் மறைப்பொருட்கள் கூட உங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்க மூலியமாவும் பேச ஆரம்பிப்பாரு. இப்படி ஃபேமிலியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபேமிலியில இருந்து அந்த விளக்கு தண்டு அப்படின்றது அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி மலை மேல் கட்டப்பட்ட பட்டணத்தை போல இருந்து சுடலை போல இப்படி மாறும். அதனாலதான் காலம் பொல்லாததாக இருக்கின்றதுனால நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். என்னங்களா? எப்போ நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்கள் எப்பொழுது தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேதாமத்தை வாசித்து ஆண்டவருக்கு பிரியமானது என்னது அப்படின்றத சோதித்து அறிந்து கொண்டவர்களாக நம்ம நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நாம் எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களும் முடிவுகளும் பர்ஃபெக்டா இருக்கும்.
ஆனா எப்போ நாம எடுக்கின்ற தீர்மானங்களும் முடிவும் தவறானதாக போய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கும்போது என்னுடைய கவனத்தை சோசியல் மீடியாலையும் அதிகமாக, இல்ல உலக ரீதியான மக்களோட நாம் சம்பாஷிக்கின்றது. ஏன்னா ஆகாத சம்பாஷணை நல் ஒடுக்கத்தையே கெடுத்துரும், நடக்கையே நம்மளுடைய சுபாவத்தையே மாத்திரும். பாக்குறதுக்கு எல்லாத்தையும் ஆச்சரியப்பட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் ஆஹா இப்படி பண்ணலாமா, இப்படியுமா அப்படின்றது போல உள்ளத்துக்குள்ள இது பெரிய. ஆனா தாவீது சொல்றாரு, அவர் ஆச்சரியப்பட்டது எல்லாமே வசனத்தை வாசிக்கும் போதுதான் தங்கத்தை போலவும் வெள்ளியை போலவும் புதையலை போலவும் அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் தன்னுடைய இருதயத்துக்குள்ள உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அவர் எதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த ஜாயை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த விதம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னப்பா இதை பத்தி தான் நீங்க சொல்லியிருக்கீங்களா, ஐயோ இந்த இவ்வளவு விஷயங்கள்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களா, இதை இப்படிதான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா, ஐயோ எனக்கு தெரியாம போச்சு அப்படின்றது போலதான் வசனத்தை வாசிக்கும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இருதயம் மற்ற வேற விஷயங்கள்ல மிகவும் ஒரு அடிஷன் அப்படின்றோம் இல்லைங்களா. அடிஷன் அப்படின்றது நம்மளையே மெய்மறந்து நிறைய நேரம் போறது கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அது அடிஷன் தானே. நாட்கள் பொல்லாதாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறதுக்கு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து கொள்ளுகிறது இருக்கு இல்லைங்களா. அதை செய்யும்போது என்ன ஆகும், கரெக்டா என்னுடைய நேரத்தை நான் கரெக்டா பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொன்னா வேற விஷயங்களை தான் நான் என் இருதயத்தையும் என் சிந்தையும் அதிகமா வந்துட்டு செலவு பண்ணி கொண்டிருக்கேன். அதனால என்ன ஆகுது, எனக்குள்ள நிறைய சுபாவங்கள் மாற்றங்கள் காணப்படுகின்றதுக்கு, கீழ்ப்படியாமைகள் வருகின்றதுக்கு நிறைய வகைகளை பிசாசு தேடிக்கொண்டே வருவான். சங்கீதம் 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 1 அதிகாரம் 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், கர்த்தருடைய வேதாமத்தில் பிரியமா இருந்து காலையும் மாலையும் அதை தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். அவன் செய்கின்ற எல்லா காரியங்களும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அவன் எடுக்கிற தீர்மானம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றாரு. எப்போ கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்குள்ள உண்டாகும்னா, உலகத்தையும் பாக்குறோம், அங்க சொல்ற ஆலோசனைகள், பிரதர் இதை சாப்பிட்டா அப்படிதாயிருமா, பிரதர் இது பண்ணா இதாயிருமா, ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக பேசிக்கான விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சு, ஆனா எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயந்த ஒரு மனநிலைமையில போல் இதுலயே இந்த உலக ரீதியான மனுஷர்களும் அவர்களுடைய பேச்சுகளும் இந்த விஷயங்களையே கேட்டு 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 அதுக்கடுத்து வசனத்தை வாசிக்கும் போது என்னன்னு சொல்லி தோணும். அதனாலதான் இப்ப இந்த சினிமா பார்த்து வளருகின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுடைய மனநிலைமையும் வேதத்தை வாசித்து இந்த உலகத்தை பார்க்கின்ற மக்களுடைய மனநிலைமையும் வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு உணர்வை எழுதி இருக்கிறதுனால அங்க சினிமா பார்க்குற பழக்கம் இருக்குங்களா, சீரீஸ் பார்க்குற பழக்கம் இருக்குங்களா, சீரியல் பார்க்குற பழக்கம் இருக்குங்களா, அப்படி பாக்குறவங்களாக இருந்து வேதத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு என்னன்னு சொல்லி தோணும், பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தோணும். எது தாவீது இது போல காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு, இதோ இப்படியாக கர்த்தர் கீழ்ப்படியாம போகும்பொழுது அதுக்காக கர்த்தர்கிட்ட மன்றாடினார், இப்படியான தண்டனை, அதெல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன உணர்வே இல்லாம இது ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி அப்படின்றது போல இருக்கும். இது உண்மை அப்படின்ற அந்த உண்மை தன்மையின் அந்த பக்குவம் இருதயத்துக்குள்ள அந்த உணர்வுகள் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருளான காரியங்களை நான் பகைக்கணும். அப்பொழுதுதான் வெளிச்சத்தை நான் நிச்சயமா நான் அணிந்து கொள்ள முடியும். இருளை பகைக்காம அதுவும் ஓகே தான் பிரதர், அது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு, அது கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு சொல்லி ஏசுவா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே அப்படின்னா உங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாருமே உங்க சுமையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றாரு இல்லைங்களா. எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீங்க இதோ என்னுடைய அந்த சுமையை நீங்க எடுத்துக்கங்கப்பா, என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்றாரு இல்லைங்களா. ஏன்னா அவருடைய நுகம் அப்படின்றது எது, அவருடைய வசனம் இல்லைங்களா. அது வந்துட்டு எப்படி இருக்கா, வெயிட்லெஸ் அப்படின்றாரு. சரி, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாங்க. சங்கீதம் 119வது அதிகாரம் 97-99. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது.
உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். இங்க தாவீது கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். என்னன்னு சொல்றாரு, என் சத்துருக்களை காட்டிலும் ஞானியாக இருக்கிறேன், எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் நான் ஞானவானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதுக்கடுத்து அவர் யாரா இருந்து இது எல்லாத்தையும் பேசுறாருன்னு சொல்லி பாருங்களேன். நாள் முழுவதும் இதுதான் என்னுடைய தியானம் அப்படின்றாரு. நம்ம சொல்றோம் நம்மளுக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு பிரதர், அதனாலதான் தேவனுடைய சமூகத்துல உட்கார முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தாவீது எந்தெந்த டைம் பீரியட்ல எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருப்பாரு? சத்ருக்களை காட்டிலும் ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன? தாவீது செய்த யுத்தங்களை நினைச்சு பாருங்களேன். அந்த யுத்தங்கள் ஒவ்வொன்றுலயும் சத்ருக்கள் இந்த ஏதோ நாலா பக்கமாக அவங்க வரும்போது தான் எப்படியெல்லாம் வியூகத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தெல்லாம் எப்படி அவருக்கு கிடைச்சிச்சா? இல்லப்பா, சத்ருக்கள் இந்த வழியா வருவாங்க, நம்ம அந்த வழியா வரலாம், இவங்களை எப்படியாக நாங்க முறியடிக்க முடியும், இதோ அவங்க இந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு வரும்போது நம்ம எப்படி அவங்களை வீழ்ச்சி அடிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு எதன் மூலியமாக அந்த ஞானமும் அந்த திறனும் கிடைச்சா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதன் மூலியமாக கிடைச்சா? இந்த நாலேஜ், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறதுனால நாள்தோறும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வேதாகமத்துல எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்குங்களா? ஆதி ஆகமத்திலிருந்து பிடிச்சு இப்படிதான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி அந்த முறைமைப்படியாகவே பார்த்து கத்துக்கிறதுக்காக அதை வாசிச்சாரு? இல்ல. அவர்கிட்ட எந்தெந்த புத்தகம் இருந்திருக்கும்? ஆதியாகமம் இருந்திருக்கும், யாத்திராகமும் இருந்திருக்கும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம், அதுக்கடுத்து யௌசுவ புத்தகம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? இப்படி இந்த எல்லா விஷயங்களும் முக்கியமா இந்த 5 புத்தகங்கள் தான் இல்லைங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து தியானிக்கிறாரு. ஆனா அவர் செய்கின்ற வேலைகள்ல, யுத்தங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களை எப்படி நிர்ணயிக்கணும், எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன தீர்மானம் என்கின்ற அந்த ஒரு ஞானம், அவர்களுடைய சத்துருக்களை காட்டிலும் ஞானம், அவர்களுக்கு போதித்த உபதேசங்களை காட்டிலுமான அந்த ஞானமும் அறிவும் எப்படி கிடைச்சிச்சா அவருக்கு? ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய கான்சென்ட்ரேஷன் மைண்டு எப்பவும் வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தின் மேல இருக்கிறதுனால தான் அப்படின்றாரு. அப்படின்னா நம்மள எப்ப வந்துட்டு நம்ம எடுக்கின்ற எல்லா தீர்மானங்களும் தவறா போய் முடியறதுக்கு காரணம் என்ன? உலகமும் உலகத்துக்குரிய காரியங்கள் மேல நம்ம வந்துட்டு இச்சிக்கும் போது, கவனத்தை அதிகமாக செலுத்தும் போது, இல்ல பிரதர் வேலை விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தி தானே ஆகணும். அன்றாட வாழ்க்கையின் தேவைக்காக நாம் வேலை செய்துதான் தீர வேண்டும். அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கவனம் செலுத்தணும். ஆனா கவனம் செலுத்துகின்றதோட இந்த உலகத்தோட ஒட்டி வாழ்கின்றவர்களை போல, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து நடக்கின்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாங்க. யோசுவா 1வது அதிகாரம் 7-8. யோசுவா 1வது அதிகாரம் 7-8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். ஆமென். நீ போகின்ற எல்லா இடங்களிலேயோ எல்லா காரியங்களையும் எப்பொழுது வாய்க்கும்படியாக செய்வேன், எப்பொழுது வாய்க்கின்ற அந்த காரியத்தையே நீ தீர்மானத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்து கொடுத்த அந்த கட்டளைகளை விட்டு இடது புறமாகட்டும் வலது புறமாகட்டும் திரும்பாம அதன் மேலேயே நீ கவனமா இருந்து அதை தியானித்து நீ வந்துட்டு காத்து கொண்டிருக்கும் போது என்ன ஆவ? நீ வந்துட்டு ஞானமானாக இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. நீ எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் அது வாய்க்கும் அப்படின்றாரு. எப்படி? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள 6 லட்சம் காலாட்களுக்குள்ள அவங்க உதடுகள் வார்த்தைகள்னால கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த உதடுகளின் பாவத்தின் மூலியமாக மீண்டும் அந்த பாவம் என்கின்ற அந்த பிழை அவர்கள் மத்தியில் வருகின்றதுனால கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரக்கூடாதுன்னு சொல்லி ஞானமா அவங்களுக்கு புத்திபதி சொல்லி என்னன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப வந்துட்டு எரிகோ அப்படின்ற அந்த கோட்டைய ஆண்டவர் வந்துட்டு 7 நாள்ல முழுசா விளைவிக்க போறாரு. ஆனா அது அங்க போய் அது சுத்துறதுக்கு நாங்க போகும்போது உங்க உதடுல இருந்து ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கடுத்து இதோ 1 நாள்
ஒரு ஒரு ரவுண்ட் சுத்தணும், 2வது நாள் 2 ரவுண்ட், இது போல 7வது நாள் 7 ரவுண்ட் அப்படின்றது போல சுத்தும் போது என்ன ஆச்சு, அந்த முழுசா வந்துட்டு எரிக்கா மதில் வந்துட்டு விழுந்து போச்சு. இப்படி பர்ஃபெக்டான டிசிஷன் எப்படி எடுக்க முடிஞ்சுச்சு? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக வலது புறமும் இடது புறமும் திரும்பாம பர்ஃபெக்டா அந்தந்த இடத்துக்கு தகுந்தது போல நான் நடந்துக்கிறேன் அப்படின்றது போல மாய்மாலமா இருந்திருந்தா அவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் தவறாக போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு இடத்துல பாக்குறோம், யோர்தான் அந்த ஆறு இருக்கு இல்லைங்களா, அதை கடந்து அவங்க போகும்போது அந்த நதி தண்ணீர் வந்துட்டு அப்படியே நிக்கணும், அந்த வெட்டாந்தரையில அவங்க நடக்கணும். என்ன பண்ணணும், அது பர்ஃபெக்டான டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கும்போது லேவியர்கள் கர்த்தருடைய அந்த உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்து முன்னாடி போகணும், அவங்க கால் வைக்கணும், வச்சதுக்கு அடுத்து இஸ்ரேல் சமூகம் முழுவதுமா அவங்க பின்னாடி நடந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எஸ்பா ஆலோசனை கொடுத்தது போல அப்படியே நடந்துட்டு போகும்போது என்ன நடக்குது, யோர்தான் அந்த நதி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருது இல்லைங்களா. பர்ஃபெக்டா ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்படிதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள், முடிவுகள், ஆலோசனைகள் எல்லாமே, ஆனா எல்லாவற்றிலும் நம்மளுடைய வார்த்தையிலாகட்டும் நம்மளுடைய செய்கையிலாகட்டும் நம்ம எதை செய்தாலும் கூட எல்லாற்றின் மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்றதுக்காக செய்யணும். இப்படி பண்ண 4 பேர் என் பிள்ளைங்களை புகழ்ந்து பேசுவாங்க, ஓஹோ அவங்க அங்க வேலை செய்யறாங்களா, ஓ இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்களா, ஆஹா இப்படிப்பட்ட சூப்பர் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காகவா? கர்த்தருக்கு இது பிடிக்குமா? இதன் மூலியமாக நான் எங்கன்னா பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த பாவத்தின் மூலியமாக கீழ்ப்படியாமைகள் மூலியமாக இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்குள்ள எந்த மாதிரி வேலைக்காக வேகன்சி போட்டிருக்காங்க, நீ என்னென்னலாம் பண்ணணுமா இருக்கும் அப்படின்றது அங்க போட்டிருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு சகோதரனாக இருக்கும்போது, ஒரு சகோதரியா இருக்கும்போது அங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா. இது எனக்கு சட்ட ஆகாதுன்னு சொல்லியும் தெரியும். இல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இல்லைங்களா. ஒத்தை கண்ணனா இப்ப நீ வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி அப்படின்றாரு ஏசுப்பா. கஷ்டம்தான், பரவாயில்ல, சின்ன பேமெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்ற வழியை பாரு, உன் பரிசுத்தத்தை காத்துக்கிறதுக்கு அது இந்த வழி பர்ஃபெக்டா இருக்கணும், அந்த வேலையே போதும்பா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இல்லைங்களா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தனா கண்டிப்பா இந்த உலகத்துல எந்த விஷயங்களையும் ஆகட்டும் ஏசுப்பா உயர்வான இடத்துல வைப்பாங்க. ஆனா உயர்வான இடத்துக்காகவே கர்த்தரை தேடுறவங்களா இருந்தா தவறான நோக்கத்துக்காக நம்ம தேடுறவங்களா இருப்போம். அப்போ நாம எடுக்கின்ற தீர்மானத்தினால பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு ஒரு வாலிப வயசானதுக்கு எடுத்து உட்கார்ந்து பேச முடியுங்களா? கண்டிப்பா பேச முடியாது. அவனுக்குள்ள இது எல்லாத்தையும் கேட்கும்போது அவனுக்கு என்ன, நீ சும்மாங்காட்டி இதெல்லாம் சொல்லாதமா விடுமா, வாழ்க்கை பிராக்டிக்கல் பேசிக் அப்படின்றது போல என்னென்னமோ பேசுவான் அவன் தேரிகள் எல்லாத்தையும். அப்ப எதுவுமே நீங்க புரிய வைக்க முடியாது. இப்பத்துல இருந்து நீங்க நடந்து காமித்து சொல்லும் போதுதான் நாம அதிக ஞானவான்களை போல இப்படி சொல்லும் போது நடந்துக்கும் போது பிள்ளைகளுக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் காரணம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா, தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காமல் நீங்க என்ன பண்ணணுங்களா, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் அப்படின்றாரு. மறுரூபம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் உள்ளத்துக்குள்ள இருந்து கர்த்தருக்கு விருப்பமானது இன்னது நினைச்சு அதை கேட்டது போல உள்ளத்திலிருந்தே அதை பிரியப்படுகின்ற போலையான அதற்காக ஒரு தாகம் கொண்டவனாக இருக்கிறது. ஆனா நிறைய பேர் தாகம்னா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்துருவேன், இன்னைக்கு பாட்டி போட்டு ஜபிச்ச, இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். கண்டிப்பா இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஆனா இதை மட்டுமே செய்து இது எல்லாத்தையும் செய்கிறதுனால இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்ன்ற தவறான நோக்கத்தை முன்வைத்து நடக்கின்றவர்களாக இருந்தா அது காரணம் யாராயிருவோம், நம்மளாதான் ஆயிரும். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், என்ன, நம்ம வந்துட்டு கர்த்தருடைய அந்த பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கின்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு சித்தமானது இன்னது என்று பரிசோதித்து அறியுங்கள் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களும் மாத்திட்டு வரணும். மத்தாய் 6வது அதிகாரம் 24வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்திலையும் பாக்குறோம். லூக்கால 2 பேர் ஜபிக்கிறதுக்கு போறாங்க, ஆயக்காரனும் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு பரிசாயனும் இல்லைங்களா. பரிசாயன் போய் ஜபிக்கும் போது என்னன்னு சொல்லி சொல்றாரு, இல்லப்பா இந்த ஆயக்காரன் போல நான் பாவம் கிடையாது,
நான் வந்துட்டு வாரத்துல 2 முறை நான் உபவாசம் போடுறேன், நான் ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யறேன் அப்படின்றது போல பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஆயக்காரன்னு வந்து ஜபிக்கும் போது பாவியான மனுஷனா இருக்கிற எம்எல் இறங்கும் அப்படின்னு சொல்லி எசப்பைட்ட ஜபிக்கிறாரு. ஆனா 2 பேர்ல யாருடைய ஜபம் கேட்கப்படுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயக்காரனுடைய ஜபம் தான் கேட்கப்படுச்சு. இங்க பாவிக்கு ஏசப்பா சர்டிபிகேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பொருள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயக்காரனுடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறதுக்கு உண்டான எல்லா சான்றிதழ் உண்டு. என்னன்னா அவர் செய்த அந்த ஜபத்தின் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஏபேல் அவன் கொடுத்த அந்த பலியின் மூலியமாக இப்பொழுது வரைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். வெறும் பலி மட்டும்தான் கொடுத்தாரு, அந்த பலியின் மூலியமா பேசி. அது போலதான் இங்க பார்க்கும்போது பரிசாயனோட வாழ்க்கையில் எவ்வளவு கீழ்ப்படியாமைகள் இருக்கு. ஆனா செய்திருக்கின்ற அந்த அவன் கர்த்தருக்கு முன்பதாக செய்த உகந்த காரியங்கள் இது அப்படின்றது மட்டுமே தான் பேசி கொண்டிருக்கான். நாமளும் அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசாயனை போல நடந்து கொண்டிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம், இப்போ கூட நடந்துட்டு இருக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக எவ்வளவு எல்லாம் என் வீட்டுல இருக்கிற எவ்வளவு சொந்த பந்தங்களை பகைச்சுக்கிட்ட தெரியுங்களா? இவங்க எப்படின்னு சொன்னாங்க, அவமானம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்ட தெரியுங்களா? இது பண்ண தெரியுங்களா, அது பண்ண தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கே கிளியரா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள அன்றாட வாழ்க்கையிலும் என் வீட்டுலயும் நான் எந்தெந்த விஷயங்களை நான் மாத்திக்கணுமா இருந்துச்சோ, என் பேச்சுல ஆகட்டும், என் குணத்திலேயே ஆகட்டும், என் வேலைக்கு போற இடத்துலயே ஆகட்டும், சில பழக்க வழக்கம், எல்லா விஷயங்களையும் நான் மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் மாத்திக்கல. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்மள வைக்கிற லிஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்காக இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அத நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆயக்காரன் பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு முன்னாடி செஞ்சிருப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி அவர் போய் நிற்கும் போது அவரோட வாழ்க்கையில இருந்த அந்த ஒரு கீழ்ப்படியாமையும் 2 கீழ்ப்படியாமையும், இப்போ டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா, ஆயக்காரர்களாக இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், இந்த வேலைகள் எல்லாமே ஒரு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கின்ற வேலைகளாக இருக்கும் இல்லைங்களா? அது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல இருந்து அவனுக்கு வேலைக்கு எடுத்து அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்போ அந்த பாவத்துக்கு அந்த பாவம் அப்படின்றது போல இல்ல, அதுக்கு அவங்க அப்பார்ட் பண்ணி இருக்கிறது அவங்க இல்லைங்களா? ஆனா ஒரு விஷயத்த என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆயக்காரனுடைய ஜபத்தின் மூலியமா அவர் பர்ஃபெக்டா தன்னுடைய கீழ்ப்படியாமையோ கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் என்னது அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கரெக்டா அட்ரஸ் பண்றாரு. இவர் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேன்றாரு. நான் இப்படி எல்லாம் பண்ணலையா இசப்பா அப்படின்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அவ்வளவுதான். நிறைய வாட்டி நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமானவன் தெரியுமா, நல்லா ஆண்டவருக்கு எவ்வளவு வைராகியமா நடந்திருக்க தெரியும், நான் கை வைக்கும்போது பிசாசு எல்லாம் ஓடி இருக்கு தெரியுமா, ஆண்டவர் அவ்வளவு இல்லாம எனக்கு அவ்வளவு வல்லமை கொடுத்துருப்பாரா, நான் அவ்வளவு இல்லாம நான் கை வைக்கும்போது ரோகத்துல இருந்து வியாதிஸ்தர்கள் குணமாக்குனாரா அப்படின்றது போல லிஸ்ட் போட்டு பேசிட்டு இருப்போம். நேத்து இல்லைன்னா இன்னைக்கு இந்த 8:30 மணி வரைக்கும் நான் எப்படி இருந்தோம் அப்படின்றது, 8:30 மணிக்கு அடுத்து நான் பேசின விட்டன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தான் அட்ரஸ் பண்ணி அங்க பேசணும். அதுதான் ஆயக்காரனுடைய ஜபம். பரிசாயனோட ஜபத்து போல, ஏசப்பா நேத்துலாம் நீங்க உங்களுக்கு தெரியுறீங்களா, இந்த 25 வருஷத்துல இருந்து 50 வருஷத்துல இருந்து என் பிள்ளைங்க யாரும் என்ன சொல்லட்டும், நான் பசியா கூட இருப்பேன், பட்டினியா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நின்னேன்னு அப்படின்றது போல பேசுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீ மாத்திக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்றத உனக்கே ஆண்டவர் உணர்த்தி காமிச்சிருக்கிறாரு. அந்த விஷயங்களை மாத்திக்கோ அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஜபம் தான் முதலாவதாக கேட்கப்படும். யாக்கோபு 1-வது அதிகாரம் 8-வது வசனம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். இருமனதுள்ளவன் அவனுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா டபுள் மைண்ட் பர்சனா இருக்கிறது. கன்ஃபியூஷன். டபுள் மைண்ட்னா என்ன பிரதர், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு தோணுச்சு பிரதர், ஆனா இப்படி பண்ணிட்டேன் பிரதர், ஆனா இது கரெக்ட் அது கரெக்ட் என்னமோ சரி தெரியல பிரதர், எனக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு, எந்த பண்ணாலும் கன்ஃபியூஷன், பண்ணதுக்கு அடுத்து ஒரு வேலை எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலேயே இருப்பாங்க இல்லைங்களா? இந்த பதட்டம் இது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல நிச்சயமா நான் 1 மணி நேரம் ஆனாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாக, கர்த்தருக்கு பிரியமானது இதுதான் அப்படின்றத வாஞ்சிக்கிறவனாக இருந்தா கன்ஃபியூஷன் வராது. ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போதுதான் இந்த கன்ஃபியூஷனே உண்டாகும். கன்ஃபியூஷன் யாரு அந்த குழப்பத்தை உண்டாக்குனவங்க, யார் இன்னொரு 2வது பதில் 2வது முடிவும் முடிவும் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களே, A B அப்படின்னு சொல்லி. இந்த A அப்படின்ற ஆப்ஷன் எதுல இருந்து உங்களுக்கு தீர்மானத்துல வந்துச்சு, B அப்படின்ற அந்த ஆப்ஷன் எதனால வந்துச்சு அப்படின்றது இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு
கிறிஸ்துமஸ் வந்துட்டு செலிப்ரேஷன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத வேதாமத்துல இல்ல. பண்டிகைகள் எல்லாமே கர்த்தர் நிர்ணயிக்கிறது தான். அதனால பண்டிகைகளை மனுஷர்கள் தாங்களாவே கற்பித்துக் கொள்ள கூடாது. ஆண்டவர் சின்ன குழந்தை கிடையாது. அவருக்கு 2000 வருஷம் மட்டுமே ஆகல. அவருக்கு இந்த உலகத்துக்கு வந்து அவர் உலகத்தை படிச்ச தேவன் அப்படின்னு சொல்ல செய்தியை நம்ம கேட்டோம், வசனத்திலையும் ஆராய்ந்து பார்த்தோம். சரி, ஒரு யூடியூப் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இவ்வளவு போன வருஷம் வரைக்குமே நம்ம கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க சொல்லுவோம் சாட்சிங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் நாள் பிரதர் இன்னும் 24ஆம் தேதி பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு புது துணி கிடையாது, கேக் கட் பண்ணணும்னு நினைச்சோம், கலர் பேப்பர் ஒட்டணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல, கையில காசு இல்ல, பேமெண்ட் வேற ஆகல. ஆனா ஆண்டவர் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வேலையில இப்படி ஒரு உதவி செய்தாரு பிரதர், இப்படி காசு கிடைக்கும்படியா செஞ்சாரு பிரதர். இப்படி எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி எவ்வளவோ சாட்சி இருக்கு பிரதர். இப்படி இருக்கும்போது என்ன பிரதர் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற, ஆனாலும் வசனத்துல இல்லை அப்படின்றீங்க. சரியா அப்படின்னு சொல்லி உள்ளத்தை தேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு வீடியோ பாக்குறேன் யூடியூப்ல அப்படியே ஒரு கள்ள உபதேசங்கள், எனக்கு தெரியாது, நான் பலவீனமா இருக்கிறதுனால நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நம்ம வந்துட்டு இதன் மூலியமாக நற்செய்தியை பரப்புவோம், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்றது போல சொல்லுவாங்க. பொதுவானது போல அவங்க அவங்களுடைய சொந்த ஆலோசனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இதை கேட்கிறேன், இப்போ என்ன ஆகுது, எனக்கு என்னப்பா இது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்றது போல. அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் எங்க உண்டாகுது? பலவிதமான காற்றுகளினால் அடிக்கப்பட்டு அழிகின்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எபேசியர் 4வது அதிகாரம் 14 15வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியா இருக்கக்கூடாது. எதுக்காக அந்த டபுள் மைண்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலக மனுஷர்களோ அவர்களுடைய ஆலோசனைகளோ அவங்களுடைய அந்த ஃபியூச்சரு, நான் இப்படி பண்ணும்போது அப்படியாச்சு இப்படி அப்படின்றது போல விஷயங்களை சொல்றதை வச்சுட்டு வசனத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணும்போது, இல்லை பிரதர் எனக்கு இன்னமும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்ற கன்ஃபியூஷன் அதனால தான் உண்டாகுது. சங்கீதம் 119வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 119வது அதிகாரம் 8வது வசனம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆமென். உமது பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறேன், அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா என்னை கைவிடாதேரும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, சங்கீதம் 111வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஆமென். யாருக்கு நற்புத்தி இருக்குங்களா? எடுக்கிற தீர்மானம் சரி, எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்ட், நான் எடுத்திருக்கிற டிசிஷன் பர்ஃபெக்ட் அப்படின்றது போலியான அந்த ஒரு இருதயம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதாகமத்துல பிரியமா இருந்து அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கின்றவங்க, கீழ்படியாததுக்கு காரணத்தை முன்வைத்து கொண்டே போறவங்க கிடையாது. டெய்லி பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் என்ன ஆகும்? பெரிய பாவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். சங்கீதம் 119வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமென். நான் உமக்கு விரோதமாக பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவம்னா என்ன? பாவம்னா பெரிய பாவம் இல்ல, நான் எடுக்கிற தீர்மானம் இப்போ இவருக்கு இந்த வார்த்தையை விடலாம், பேசலாம், தன் இருதயத்தை வஞ்சித்து அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்கு இல்லைங்களா? யாக்கோபு வசனத்துல தன்னை தானே வந்துட்டு ஏதோ தேவனுக்குள்ள நான் மிகவும் பக்திவான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைச்சிட்டு அவனோட இருதயத்தை அடுக்காமல் தன்னோட இருதயத்தை வஞ்சித்து, பரவாயில்ல இப்படி பேசினா ஒன்னும் ஆயிரப்போகாது, வசனத்தின் மூலியமா ஆண்டவர் உணர்த்துறாரு இந்த மாதிரி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுற மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய தேவ பக்தி விருதாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்து அப்படின்னு சொல்லி. அது போல ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய வேத வசனங்கள் தான் நம்மள எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, புத்திவான்களாக நம்மளை வைக்கின்றது. தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது மட்டும்தான். யாக்கோபு 3வது அதிகாரம் 13 17வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 13 17. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும்
ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமென். வைராகியங்களும் விரோதங்களும் இருக்கின்ற இடத்துல சகலவிதமான துர்ச்செயல்களும் இருக்கும். மேட்டிமை, கோபம், விரோதம் இருக்கின்ற இடத்துல இந்த குணம் பிசாசுடைய குணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிசாசு எங்க வந்துடுவோம்? கீழ்ப்படியாமை, துர்ச்செயல்கள், சுபாவங்கள் நம்மளுக்குள்ள வரும்போது பரவாயில்ல, இது மனுஷனுடைய தன்மையான குணம்தான் இது. அதனால யாருன்னா நம்மளுக்கு திட்டும்போது கோவம் வர்றது சகஜம்தான், இப்படி நடந்துக்கிறது சகஜம்தான் அப்படின்றது போல நம்மளை இது பண்ணக்கூடாது. உலகத்தின் போதையை கேட்டா இது மனுஷனுக்குள்ள இருக்கிற நார்மலான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் போகணும், தான் வந்துட்டு இந்த குழந்தைய விட பெட்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு போட்டி அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு பொறாமை அப்படின்றது வரணும் இல்லையா? அது வந்தா தானே அவங்க போய் துணிஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு துணிச்சல் வரும். அப்படின்றது போலதான் கோவத்துக்கும் வைராகியத்துக்கும் காரணங்களை இந்த உலக ஞானமானது முன்வைக்கும். இது மனுஷனுடைய ஜென்ம சுபாவம். இது வேணவே வேணாம் அப்படின்னா எப்படி ஜெயம்? அது எதுவுமே பண்ணாம எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ணாம சைலண்டாவே இருக்கும் அப்படின்னுவாங்க இல்லைங்களா? ஆனா தேவனுடைய வசனம் அப்படி சொல்லுதா? தாவீது சொல்றாரு வேதவசனத்துல, எவ்வளவு பேர் சாலமோனை காட்டணும் ஞானம், சாலமோனுக்கு யெகோவா எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? வசனத்துல இப்படி வைராகங்களும் விரோதங்களும் இருந்த ஒரு மனுஷன் யாரு, சகல துஷ்செயல்களும் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சவுல். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்காதீங்க, ஜஸ்ட் நான் அப்படியே ஒரு எக்ஸ்பிளனேஷனா நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் வீட்டுல வாசிச்சு பாருங்க. அங்க சவுல் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ராங்கா இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில அவன் எடுக்கிற எல்லா டிசிஷன் ராங்காவே போய் முடிஞ்சிட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாசு அவனுக்குள்ள வந்ததுக்கு அடுத்தா பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டு 16வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் இங்கதான் சவுலுக்குள்ள பிசாசா ஆண்டவர் அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வைராகியமும் விரோதமும் இது எல்லாமே இருந்துதான் சகல விதமான துஷ்செயல்களும் இருக்கின்ற ஒரு இடமாக குடியிருப்பாக அவனுடைய இருதயம் மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் அவனை அபிஷேகிச்சதுக்கு அடுத்து அவன் அங்க கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அடுத்து கர்த்தர் அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனும் ஆவில நிரம்பி அவன்ட்டு தீர்க்க தரிசனங்களை உரைத்தான், ஆவில் நிரம்பி பேசினான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சவுலும் தீர்க்க தரிசிகளில் இருக்கிறானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கினாங்களா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு வழக்கம் பேச்சாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட சவுலு, புதிய இருதயம்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட சவுலு, இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போதெல்லாம் இருதயத்தை அவன் கடினப்படுத்தி கொண்டே போனதுனாலதான் நான் 7 நாள்ல நான் வந்துட்டு கர்த்தருக்கு பலியை ஏறிடுறேன், நீ எனக்காக காத்து கொண்டுரு அப்படிங்கும் போது அந்த ஒரு கட்டளையை அவன் புறக்கணித்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் துச்சமா எண்ணிக்கொண்டான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட டிஸ்ஒபீடியன்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா எப்பவும் கூட அவன் செய்கின்ற எல்லாவற்றையும் அவன் மேல வருகின்ற அந்த எல்லா விதமான பொருளையும் அவனே வெற்றி பெறுகிறதுனால இது எல்லா பலமும் இந்த ஞானங்களும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க, ஏதோ எனக்கு இருக்க இந்த ஞானத்தினால இது எல்லாத்தையும் செய்திருக்க அப்படின்றது போல எல்லாவற்றிலும் அவன் தன்னாலதான், தன்னுடைய சுயபலத்தினாலதான் அப்படின்றது போல இது தவறு என்கிற எண்ணத்துக்கு அவன் இடம் கொடுக்காம எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்றது போல தேவ ஆவியானவர் சொல்லி கொண்டு வரும்போது கூட ஆவியை அவித்து போடுகின்றவனை போல வாழ்ந்து கொண்டே வந்தான். கடைந்து கொண்டே வரும்போது ஆவியானவர் கடைசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா டைலி அவரோட இருதயத்துல சாமுவேல் என்ன பெரிய என்னை காற்றல் பெரியவரா அப்படின்றது போல சுபாவம் வந்ததுனாலதான், ஏதோ ஜனங்கள் எல்லாரும் வந்ததுனால நான் ஜனங்க எல்லாருமே இல்ல மிக்மாஷ்ல இவங்க வந்துட்டாங்க, சேனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஜனங்க எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால நான் நானே நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது அங்க சாமுவேல் ஒரு விஷயத்த சவுலுக்கு சொல்லுவாரு, நீ புத்தியினமாய் நடந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவர் அப்படி புத்தி இல்லாதவராக நடந்து கொண்டதுக்கு சவுல் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, டைலி கீழ்ப்படியாமைக்குள்ளேயே வாழ்ந்து வந்ததுனால ஒரு
விஷயத்த செய்யணும் போது என்ன ஆச்சு, அந்த பொறுமையை இழந்துட்டாரு. அதுக்கடுத்து என்ன நடக்குது, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு இடத்துல சொல்றாரு, ஏதோ இனிமே யுத்தம் ஆரம்பிக்குது, பிலிஸ்தீனர் மேல யுத்தம் போகும்போது அந்த யுத்தத்துல பயங்கரமான வெற்றியை ஆண்டவர் கொடுக்குறாரு யோனத்தான் மூலியமா. ஆனா இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால யாருமே சாயங்காலம் வரைக்குமே ஒரு துளி தண்ணி கூட குடிக்க கூடாது, யாருன்னா மீறி குடிச்சாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு சாகணும் அப்படின்றது போல ஒரு கட்டளை இப்ப விட்டுருவாரு. அந்த கட்டளை பொறுப்பட்டதுக்கு அடுத்து யோனத்தான் இதை அறியாம அவர் தேனை சாப்பிடுறாரு. அதுக்கடுத்து ஜனங்க வந்துட்டு அந்த யுத்தத்துல நிறைய நேரம் போராடுறதுக்கு அடுத்து டயர்ட் ஆயிட்டு அவங்க யுத்தத்துல எதெல்லாம் அந்த என்ன ஆடு மாடு கோழி அப்படின்றது போல எதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்களோ அவங்க பசி தாங்க முடியாம ரத்தத்தோட அந்த அப்படியே அந்த மாம்சத்தை எடுத்து புசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே யுத்தத்து அந்த ரணரங்கம் அப்படின்ற அந்த இடத்துலயே அந்த அந்த யுத்த இடத்துலயே வந்துட்டு அதை எடுத்து அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யக்கூடாது, யாரு இப்படி செய்தது அப்படின்றாரு. எல்லாமே ராங்கான டிசிஷனாவே எடுக்கிறாரு தன்னோட லைஃப்ல. எப்படி ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, அவருக்குள்ள இருந்த டிசோபீடியன்ஸ் தான். இது போலதான் நம்மளுக்குள்ள டிசோபீடியன்ஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த விஷயங்களை தீர்மானங்களை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது தவறாகத்தான் போய் முடியும். அப்படின்னா என்ன பண்ணணும், இது சரியில்லை இது சரி, இந்த சபை ஏதோ இந்த நபர் எந்த விஷயங்களை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ள என்னெல்லாம் டிசோபீடியன்ஸ் இருக்கு, அந்த விஷயங்களை நான் மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு நம்ம அதை மாத்திக்கிறதுக்கு அடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டதுக்கு அடுத்து இயேசுப்பா கண்டிப்பா உதவி செய்வார். தன்னிடத்தில் வருகின்றவர்களை ஒரு பொழுது தள்ளி விடுவதில்லை. எப்படி வருகின்றது, அவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு சேராதபடிக்கு நம்மை எதெல்லாம் பாவங்கள் கட்டாயப்படுத்துதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகைத்து, ஆண்டவரே இதுல இருந்து நான் வருகின்றதுக்கு அப்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அப்பா உங்ககிட்ட வாஞ்சிக்கிறேன் தப்புனே, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கண்டிப்பா இயேசுப்பா உதவி செய்வார் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் அதை பகைக்கணும், அதோடயே இருந்துட்டு அதையே நேசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இந்த காரியத்தை அப்பா நீங்க எப்படின்னா அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஆதாம் வந்துட்டு அந்த கனியை புசிக்க போகும்போது இயேசுப்பா வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும், அது போல கிடையாது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்தை பகைக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்த மைண்ட்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். எதுக்காக அதை பத்தி யோசிக்கிறீங்க, எதுக்காக அது அங்க உட்காந்துருந்து அதே விஷயங்களை குறிச்சு எப்போ டிஸ்கஷன் பண்றீங்க, ஏன் அதே விஷயத்துல நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. ஆனா ஹெல்ப் பண்ணுங்க, எப்படி இது முடியும் இல்லைங்களா. அதனால தான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்துட்டு பொதியலை தேடுகின்றது போல தேடி நம்ம வந்துட்டு அதை வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கும்போது நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு டிசிஷனும் பர்ஃபெக்டா இருக்கும். கிட்டத்தட்ட யோனத்தான் பாத்தீங்கன்னா டிசைட் எடுக்கும்போது பர்ஃபெக்டா எடுக்கிறாரு. இப்போ அதோ அந்த பிலிஸ்டர்களுடைய சேனை நம்மளை பார்த்து கொண்டிருக்கு, நம்ம இப்போ போய் நிக்கலாம், அவங்க வந்துட்டு மலை மேல ஏறி வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏசப்பா அவங்கள நம்ம கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை நாங்க அங்கேயே நில்லுங்க நாங்க இறங்கி வரோம் அப்படின்னா நம்ம தோத்துருவோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பர்ஃபெக்டா எடுப்பாரு டிசிஷன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில எல்லா டிசிஷன்ஸும் பர்ஃபெக்டா ஆண்டவருக்கு சித்தம். ஆனா நம்ம எடுக்கிற டிசிஷன்ல இந்த உலகத்துல எப்படி செம்மையா வாழ போறோம் அப்படின்றதுக்காக எடுக்கிற டிசிஷனா இருக்கக்கூடாது. எந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த உலகத்தின் பிரயாணத்துல பாவம் என்கிற கரை என் மேல படாம என் பிள்ளைங்க மேல படாம நான் சுத்தமா ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த ஸ்கூலு இந்த ஆபீஸ் இந்த இடம் இந்த வீடு இதெல்லாமே பர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்றதுதான் நம்மளுடைய அந்த என்ன செலக்ஷனா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன நம்மளுடைய செலக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது பர்ஃபெக்டா இருக்கும். அந்த செலக்ஷனுக்குள்ள அந்த தீர்மானங்கள் பர்ஃபெக்டா போய் முடியும் போது வாழ்க்கை செம்மையா இருக்கும். ஆண்டவர் கூட இருக்கும்போது வேற எதுக்காக பயம், எல்லா இடத்துலயும் நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வாய்க்கும் அப்படின்றது போல ஆண்டவர் எல்லா காரியங்களும் வாய்க்கும்படியாக செய்வார். ஏசுப்பா எவ்வளவு நேரமும் நம்மளுடைய வசனத்தின் மூலியமாக நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயர் நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஆம் தகப்பனே, அப்பா உம்முடைய அப்பா வேதாகம் ராஜா, உம்முடைய வசனங்கள் கண்களை தெளிவிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க அநேக இடங்கள் ராஜா. அப்பா எங்களுக்குள் ஜென்ம சுபாவங்கள், அப்பா கீழ்ப்படியாமைகள், அப்பா
இதோ ராஜா, உலகத்திலும் உள்ளவைகளையும் நீங்கள் விரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதன் மேல் விருப்பங்களும் அப்பா எங்களுக்குள் அப்பா முளைக்கின்றதுக்கு நாங்களே நேரத்தை வீணாக கழிக்கின்றவர்களாக இருந்த காரணத்தினால் ராஜா, கீழ்ப்படியாமைகள் என்கிறது அப்பா உன் பிள்ளைகளாகிய எங்களுக்குள் காணப்பட்டது மெய்தான். நாங்களும் ஆயக்காரன் போல ராஜா உங்க சமூகத்தில் வரும்போது நீங்க எங்க இருதயத்தை பார்க்கின்றவராக, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவராக இருக்கிறதுனால உங்களுக்கு மறைவாக ஏதொன்றும் இல்லை, இந்த விஷயம் மறைவில் இல்லை என்கிறத அறிந்து கொண்டவர்களாக, அந்த காரியம் எது சமூகத்தில் நாங்கள் வராதபடிக்கு தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை ராஜா உமக்கு முன்பதாக அறிக்கை செய்து அப்பா விட்டு உம்மாலே இரக்கத்தை பெற்றுக் கொள்கின்றவர்களாக நிற்க அப்பா உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. மாறக்கூடாத காரியம் எதென்றும் இல்லை ராஜா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் ராஜா அப்பா உம்முடைய சித்தம் என்கின்றது, பரிபூர்ணமான சித்தம் என்னது என்கின்றது காணப்படணும் ராஜா. ஏனென்றால் அந்த தீர்மானத்தில் பரிசுத்த பாதை என்கின்றது இருக்கும். அந்த பாதையில் நடக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட இருப்பீங்க. ஆனா அப்பா எங்களுடைய அப்பா இருதயத்துக்கு எங்களுடைய கண் பார்வைக்கும் செம்மையும் நன்மையானது நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ராஜா, அதனால் அநேக அந்த பாவத்தின் மூலியமாக அப்பா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குமே. ராஜா, இந்த பாவத்தின் மூலியமாக பாவத்தின் விளைவாக இருக்கின்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் அப்பா இது ஏதொன்றும் பிள்ளைகளாகி எங்களுக்கு வராம நாங்க இந்த உலகத்தை அப்பா இதோ இந்த உலகத்தின் பிரயாணத்தை பயபக்தியோடு கூட கழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களை வழி நடத்துங்க. உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களையும் கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அப்பா அவங்களுடைய வேலைகளையும் எல்லாவற்றையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதித்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.